சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் அவர்களை ஊருக்குள் விடாமல் விரட்டியடித்த மக்கள். அதாவது திமுக தற்போது தங்களது தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கிவிட்டார்கள். இன்னும் 2 மாத காலங்கள் மட்டுமே சட்டமன்ற தேர்தலுக்கு கால அவகாசம் உள்ளது. எப்போது வேண்டாமானாலும் தேர்தல் தேதியை அறிவிக்கலாம். அதனால் தொடர்ந்து திமுகவின் அனைத்து அமைச்சர்களும் ஒவ்வொரு தொகுதியாக சென்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். மேலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி என்பது தீவிரமாக நிலவுகிறது. ஒரு பக்கம் திமுகவுக்கு எதிராக அதிமுக என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணி, இன்னொரு பக்கம் தனித்து நிற்கும் சீமான். இப்படி 4 முனை போட்டி என்று நிலவுவதால் திமுகவுக்கு இம்முறை கடினமான விஷயமாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. அதாவது சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை. 525 வாக்குறுதிகளை கூறிவிட்டு அதில் 15 வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு பொம்மை அரசு என மக்களால் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. ஸ்டாலின் சொன்ன வார்த்தையையும் காப்பாற்றவில்லை, மக்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையையும் ஏற்படுத்தவில்லை. அதனால் ஸ்டாலின் ஊருக்குள் வந்தால் அவரை கண்டிப்பாக விரட்டியடிப்போம் என்கின்ற தகவல் தற்போது தீயாக இணையத்தில் பரவி வருகிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் அமைச்சர்கள் சென்று பிரச்சாரம் செய்ய சென்றால் அங்கு மக்கள் அவர்களை உள்ளே விடமாற்றுகிறார்கள். காரணம், அதாவது திமுக ஆட்சியில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சொன்னதை அவர்கள் காப்பாற்றவில்லை. தற்போது மட்டும் ஏன் நீங்கள் தொகுதிக்குள் வருகிறீர்கள்? சொன்ன வார்த்தையை முதலில் காப்பாற்றுங்கள், அதற்கப்புறம் தேர்தலில் நீங்கள் களம் காணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வாக்குகளை செலுத்துகிறோம் என மக்கள் கூறுகிறாராம். இன்னொரு பக்கம் மாணவர்களோ போராட்டம் நடத்துகிறார்கள். திமுக ஆட்சியில் தான் எங்களது எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது. நாங்கள் கடினப்பட்டு 5 வருட காலங்கள் படித்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் குரூப் 4 குரூப் 2 போன்ற தேர்வுகளில் நடக்கும் குளறுபடியால் எங்கள் வாழ்க்கையே எதிர்காலமே இல்லாமல் போய்விட்டது. இதற்கு கையாளாகாத இந்த ஊழல் ஆட்சிதான் காரணம் என மாணவர்கள் ஒரு பக்கம் போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள். ஆனால் டிஎன்பிசி தரப்போ அந்த அதிகாரியை நாங்கள் மாற்றிவிட்டோம் என சுலபமாக கூறிவிட்டார்கள். ஆனால் மாணவர்களின் எதிர்காலம் என்ன ஆவது? இதனால் மாணவர்களும் கொந்தளிப்பில் ஈடுபட்டதாகவும் தற்போது தகவல்கள் வந்திருக்கு. எப்படி ஆனாலும் திமுக ஆட்சி இம்முறை இல்லாமல் போவது உறுதி என்கின்ற தகவல்தான் வெளியாகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வழிபெற்று வருகிறது. அவர்களும் திமுகவை ஒழிக்க வேண்டும் என தற்போது கூறி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் விஜயோ திமுக தான் எதிரி என கூறி வருகிறார். அதனால் 4 முனை போட்டியில் சிக்கி சின்னா பின்னம் ஆக போகிறாரா ஸ்டாலின்? உங்களது கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் வாயிலா தெரிவியுங்க.